ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற த உமன் இன் கேபின் 10. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் லோரா பிளாக்லாக். இவங்க பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு நபர். இவங்களுக்கு பென் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தான். இப்போவே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பு, அதனால் அப்படி லைட்டாக அப்படி பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சு. இவங்க தனியாக வந்துட்டாங்க. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வருது. ஒரு இடத்துல நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு இன்வைட் வருது. அது எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிச்சர்ட் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லியனர் கப்புள். அவங்க ஒரு சேரிட்டியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அந்த மனைவியான ஆன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்சரு கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜ். இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆன். இந்த தருணத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரஸ்ட்டும் நடத்திட்டு இருக்கோம்ல, நம்ம பேரில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் கோடீஸ்வரனாக தான் இருப்பானுங்க. இவங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம புது கப்பல் ஒன்று இருக்குது, ஒரு யாட். அங்கே எல்லாத்தையும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி, ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் அங்கே வர சொல்லலாம். அங்கே நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். இன்னும் பண்ணிவிட்டு நம்மளை மாதிரி இவ்வளவு காசு இருக்கிற நம்மளாலேயே இந்த கேன்சர் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு தான் சர்வைவ் ஆக முடியுது. அப்படி இருக்கும்போது ஏழப்பட்ட மனுஷ மக்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு கூட காசு இல்லாமல் எத்தனை உயிர்கள் வந்து பறிபோய் போயிடும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ட்ரஸ்ட் மூலமாக பெருசாக உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனப்பான்மையோடு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம கதாநாயகி அங்கே வர சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லையா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது, நீங்களும் வாங்க, இதில் வந்து பங்கேற்றுக்கங்க அப்படின்னு அந்த இன்வைட் அனுப்புகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம கதாநாயகியும் அங்கே போகிறாங்க. போனால் அந்த யாட்டில் உள்ளே ஏறும்போதே யாருன்னு பார்த்தா கதாநாயகியுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புலையே, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பென்னு. அவர் அங்கே நிற்கிறாப்புல. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ரிச்சர்டு இந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி, இந்த கெட் டுகெதர் மாதிரி இதை எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்மளால் அவர் சொல்லியிருக்காப்புல. இங்கேயும் மணி வந்துட்டேன், யோ மிலிட்ரி உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிறது கதாநாயகி. பரவாயில்ல சரி விடு, அதை ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அதுக்கு இன்னமா கோவமாக இருக்க, பரவாயில்ல உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் போய் அப்படி சேஃபாக செக்யூர்டாக அப்படி செட்டில் ஆகிறாங்க அங்கே. இதில் கதாநாயகிக்கு ஒரு ரூம் ஒன்று ஒதுக்கப்படுது. அன்றைக்கி நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பக்கத்து ரூமில் ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தர் தண்ணிக்குள்ளே தவறி விழுந்துட்டதாக இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பதபதச்சு போய் இவங்க வேகமாக அப்படி அந்த கப்பலுக்கு சைடில் அப்படி எட்டி பார்த்தா யாரோ ஒருத்தர் உள்ள தண்ணீர் விழுந்து கிடக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. கொஞ்ச நேரத்தில் அந்த மொத்த கப்பலையுமே கூட்டிடுது இந்த அம்மா. யாரோ ஒருத்தர் தண்ணீர் விழுந்துட்டாங்க, போய் என்னன்னு பாருங்கள், யாருன்னு காப்பாற்றுங்க அப்படின்னா அங்கே வர்ற அத்தாரிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, மேடம் இங்கே பாருங்கள், இதில் போர்டிங் ஆனதே மொத்தம் இத்தனை பேர் தான், எல்லாரும் உள்ளே இருக்கோம். அப்போ யார் வெளியே விழுந்திருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு நீங்களாக கற்பனையாக ஒரு சில விஷயங்களை உருவகப்படுத்திக்கிறீங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க தூங்கும்போது. தேவையில்லாமல் பதபதச்சு எந்திரிச்சு வந்து ஊரியே கூட்டிட்டீங்க, நைட் நேரத்தில் எல்லாத்தையும் தூங்க விடாமல் போய் எல்லோரும் தூங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கதாநாயகிக்கு இல்லை, நம்ம பார்த்தது கண்டிப்பாக உண்மை தான், இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கதாநாயகி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை 3 பேர் எழுதி சைமன் ஸ்டோன் அப்படிங்கிற நபர் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை ஆக்சுவலாக த உமன் இன் கேபின் 10 அப்படின்னு சொல்லி ரூத் வேர் எழுதின ஒரு நாவல் ஒன்று வெளியாச்சு. அந்த நாவலை அடிப்படையாக வச்சு அதை தழுவி தான் அவர் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நான் என்னன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது 2005 ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக ஜோடி ஃபாஸ்டர் நடித்து வெளியான ஃப்ளைட் பிளான் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஃப்ளைட் பிளான் இருக்கு, அந்த படமும் கிட்டத்தட்ட இந்த கதைக்களம் அப்படிங்கிற அளவில் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். என்ன இதில் இவங்க கப்பலில் ஏறுறாங்க, கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் அது நீங்களாக தான் உருவப்படுத்திக்கிறீங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க இல்லையா. அந்த ஃப்ளைட் பிளான் படத்தில் ஜோடி ஃபாஸ்டர் ஒரு 6 வயசு பொண்ணு, அவங்களுடைய பொண்ணு, அதை கூட்டு ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. கொஞ்ச நேரம் அப்படி தூங்கி கண்ணா சிந்துருவாங்க, கண்ணு முழிச்சு பார்த்தா பொண்ணு காணாமல் போயிடும். கூட்டு வந்த பொண்ணை காணா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டால், மேடம் என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் கூட எந்த பொண்ணுமே வரல, நீங்கள் தனியாக தான் வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் புதுசாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம பிள்ளைய நம்ம தானே கூட்டு வந்தோம், பக்கத்தில் தானே உட்காந்துருந்தா, காணாமல் போன பொண்ணு நீங்கள் கூட்டே வரலங்கிறாங்க, என்ன தான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த திரைக்கதை நகர்வு இருக்கும். அந்த படம் தான் இந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கியாரா நைட்லி அவங்க தான் கதாநாயகி. செம்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜோடி ஃபாஸ்டர் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்தளவுக்கு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இவங்க கிட்ட இருந்து. கை பியர்ஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இந்த 2 பேர் தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கேரக்டர்ஸ் நான் சொல்லுவேன். 2 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். மீதி எல்லாம் சப்போர்ட்டிங் காஸ்ட் தான்.
அவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக நீட்டாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி DITமுடைய ஒர்க் ரெண்டும் குறிப்பிட்டாகணும். சும்மா பளிச்சுன்னு இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. தண்ணி மாதிரி தட்டி தூக்கியிருப்பாப்பில் ஒரு விஷுவல்ஸையும் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். அந்த 2 விஷயங்களும் நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. இப்போ மெயின் பிரச்சனைக்கு வருவோம். இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் ஓடுது. சின்ன படம் தான் இது. இதில் முதல் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் சுவாரஸ்யமாகத்தான் போகும். பரவாயில்லங்க ஏதோ நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு வைக்கப்பட்ட இடமாகட்டும், அது சொல்லப்பட்ட விதமாகட்டும், அது ட்விஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலையே கொடுக்காம அப்படி போகிற போக்கில் ஏதோ அடுத்த சீன் மாதிரி போயிடுச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. 2வது, ஃப்ளைட் பிளான் கொடுத்த இம்பேக்டை இந்த படம் கொடுக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த படத்தில் கடைசி வரைக்கும் குழந்தையை தேடிக்கிட்டே இருக்க படத்துடைய கதாநாயகிக்கு கடைசியாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செம்மையான ட்விஸ்ட் ஒன்று அந்த படத்தில் இருக்கும். அதுதான் அந்த படத்தை எப்பா சாமி அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வாயை பிளந்து பார்க்க வைக்கும். அப்படி அங்கே வைக்க வேண்டிய ஒரு ட்விஸ்ட்டை இந்த படத்தில் பாதி படத்திலே ரிவீல் பண்ணி விட்டாங்க. அதனாலேயே அந்த ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுத்த அந்த படம் பாதி படத்திலேயே அது ஒரு நார்மல் த்ரில்லர் தாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இதுதான் அந்த ஃப்ளைட் பிளானுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அந்த நாவலுக்கும் இதுக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உமன் இன் கேபின் 10 சொல்லி ரூத் வேர் எழுதின ஒரு நாவல், அதை தெளிவு தான் படமாக மாற்றிருக்காங்கன்னு. அந்த நாவலில் கதாநாயகி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் குடியிருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டில் திடீர்னு ஒரு திருட்டு சம்பவம் நடந்து போயிடும். அதில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ எதை உடச்சி இறங்குவானே தெரியாமல் நைட்டெல்லாம் தூங்காமையே உட்காந்துருப்பாங்க அவங்க. அதுவே அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும். யாரோ வர மாதிரி இருக்குது, நமக்கு தான் தோணுதா இல்லை உண்மையாக வர்றானா அப்படிங்கிற மாதிரி கதாநாயகியுடைய அந்த கதாபாத்திரமே கொஞ்சம் மேனிபுலேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலை முதலே கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கடுத்து கதையெல்லாம் ஒன்று தான். இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த கப்பலுக்குள்ளே போகிறாங்க, இங்கே போய் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க அப்படிங்கும்போது அந்த புக்கை படிக்கிற ஆடியன்ஸுக்கே போவாங்கங்க. ஆரம்பத்தில் இந்த அம்மா இப்படி தான், எவனுமே வரல, இந்த அம்மாவா திருட வந்தாங்கன்னு நினச்சிக்கிருச்சு, அப்போ இதுவும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனிபுலேட் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸை. இந்த படத்தில் அப்படி ஒரு சம்பவம் இவங்க கிளியராக கதாநாயகியுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்தில் அதை இன்னும் எஃபெக்டிவாக கன்வே பண்ணலை. அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இல்லை. அதனால நம்ம போகிறோம், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், கடைசி அப்படி ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் தான் இது நமக்கு அந்த கதாநாயகியுடைய கதாபாத்திரம் கனெக்ட் ஆகுதே தவிர, இன்னும் சைக்காலஜிக்கலாக பல விஷயங்களை பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணதுனால இப்படி அவங்களா நினச்சிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் இவங்க தான் சொல்கிறாங்களே தவிர நமக்கு வர மாட்டேங்குது. இதுதான் இன்னொரு ப்ராப்ளம் இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கதைக்களமாக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க இதெல்லாம் 1954 55 தமிழ் சினிமாலே கூட எடுத்துடல, 60க்குள்ளேயே கூட வந்துடல இங்கேயே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. அந்த மாதிரி ஒரு சில தமிழ் படங்களும் இந்த சாயலில் லைட்டாக நமக்கு தமிழில் வெளியாயிருக்கு. பல பேர் சொன்னால் அப்புறம் எல்லாமே தெரிஞ்சு போகும் உங்களுக்கு. அதனால் நான் அப்படி வரல, பார்க்குறேன்னா பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அடல்காரனை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ் டப்பிக்கு ரொம்ப நீட்டாகத்தான் பண்ணியிருக்காங்க இந்த படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. முதல் 45 நிமிஷம் செம்மையாக போகும். அடுத்த 45 நிமிஷம் ஒரு வழக்கமான கிளீஷேவான காட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் மாதிரி மூவ் ஆகும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு மட்டும் பொழுது போகலை அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.